நான் ஜிம் போக ஆரம்பிச்சு இதோட 2 வருஷம் ஆகுது. நான் ஹியூஜா பாடி பில்டர் மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஒரு காலத்துல எனக்கு எஸ்ஐசிஎல் ட்ரெஸ் எடுத்தாலே லூஸா இருக்கும். அங்க ஸ்டார்ட் பண்ணி இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பிசிக்கா பில்ட் பண்ணிருக்கேன். இது இடையில நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி பல மந்த்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ், தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மணி எல்லாமே வேஸ்டா போச்சு. ஒருவேளை எனக்கு ஒரு டைம் மிஷின் கிடைச்சு நான் டைம்ல பின்னாடி போனேன் அப்படின்னா என்னோட எங்கர் செல்ஃபுக்கு நான் இதான் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் என்கிட்டே கேட்பாங்க, ப்ரோ பெஸ்டான ஒர்க் அவுட் பிளான் என்ன, பெஸ்டான டயட் பிளான் என்ன, பெஸ்டான சப்ளிமெண்ட் என்ன, இது எடுக்கலாமா இல்லை எதிர்க்கூடாதா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் திருப்பி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், ப்ரோ நீ எத்தனை வருஷமா ஜிம் போறீங்க அப்படின்னு கேட்டா, ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதனாலதான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயத்துல அப்சஸ் பண்ணி ஓவரா அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க போக மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ. நீங்க ஜிம் போங்க, உங்க எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், நாள் ஃபுல்லா அமேசிங்கா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்கிட்ட சொன்னாங்க. நானும் அதை நம்பி ஜிம் போன முதல் நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறேன். என்னால கையே மடக்க முடியல, எந்திரிக்கவும் முடியல. ஒருவேளை நம்மளுக்கு தான் ஜிம் செட் ஆகல போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான் அப்படின்னு. அது டெம்பரரி அப்படின்னு புரிஞ்சுக்காம நிறைய பேர் குவிட் பண்ணிடுறாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, நேத்து வரைக்கும் சும்மா போட்டுருந்தவங்க என்னடா திடீர்னு நினைச்சு நீ இவ்வளவு பண்றான் அப்படின்னு உங்க பாடி ஷாக் ஆயிரும். அதனால உங்க பாடியில கார்டிசால் லெவல்ஸ் ரைஸ் ஆகும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல டைட்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு உங்க பாடி அடாப்ட் ஆகுதுன்னு நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தாலே போதும். அதை விட்டு எனக்கு ஜிம்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு குவிட் பண்ணிடுறாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்க அப்படின்னா புதுசா நிறைய ஒர்க் அவுட்டை கண்டுபிடிச்சு இதை போடுங்க, இதனால போட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா பெருசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் அவுட்ல பொறுத்தவரை இருக்கிறதுலே பேசிக்கா ஒரு 10 மூமெண்ட் தான் இருக்கு. அதை நீங்க போட்டாலே போதும். அவங்களுக்கு கண்டென்ட்டுக்கு புதுசா எந்த ஒர்க் அவுட்டும் இல்லை அப்படின்றதுனால அவங்களே புதுசா இன்வென்ட் பண்றாங்க. அதுக்கு பேர் பயங்கரமா வைப்பாங்க, யூனிலேட்டரல் பிளேட் பிரஸ் அப்படிம்பாங்க. ஸோ அவ்வளோலாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு தேவையே இல்லை. ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இருக்கிற பேசிக் மூமெண்ட்ஸே போதும். நான் அவங்களையும் கூட சொல்ல முடியாது, ஏன்னா இருக்கிற 10 ஒர்க் அவுட் 10 வீடியோ போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன போடுவாங்க. கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் பண்ணி நீங்க கன்சிஸ்டன்டா போங்க, அது போதும். உங்களுக்கு எல்லா மசில் உங்களுக்கு எல்லா ப்ராக்ரஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க கன்சிஸ்டன்டா போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கு, கேலரி சர்ப்ளஸ், மெயின்டெனன்ஸ் கேலரி, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் அது கத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க அந்த கான்செப்ட்ஸை கரெக்டா பண்ணா அப்படின்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் வருமே தவிர நீங்க சும்மா ஜிம் போயிட்டு தப்பாவே கன்சிஸ்டன்டா பண்ணா எந்த ரிசல்ட் வராது. கன்சிஸ்டன்டா இருங்க, ஆனா ரைட்டான விஷயத்துல கன்சிஸ்டன்டா இருங்க. நியூ இயர் ஆரம்பிச்சாலே போதும், எல்லாரும் கூட்டமா ஜிம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த கூட்டத்துல முக்காவாசி பேரு நியூ இயர்க்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் கூட தாங்க மாட்டாங்க. ஆனா அந்த நியூ இயர்க்கு ஆரம்பிச்சு அடுத்த நியூ இயர் வரைக்கும் வரவங்க மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க ஃப்ரெண்டை கூட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் எவனா சும்மா இருந்தானா அவனே அடிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா நீங்க தனியா ஸ்டார்ட் பண்றதை விட கூட ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரோட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு லிட்டரலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் வித் கூட்டு போறது ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. நானும் தனியா தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க கூட்டு போனீங்க, ஃப்ரெண்ட் யாரா இருந்தா அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பூஸ்டா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி கூட்டு போய் ஆகணும் அப்படின்னா இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என் ஜிம்ல நான் ஒரு பையனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் ஒர்க் அவுட் போடுறத விட பயங்கரமா ஒர்க் அவுட் போடுவான், ஹார்டா போவான். ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவனை எப்படி பார்க்கணும், வருஷ கணக்கா அவனை நான் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒர்க் அவுட் போட்டா மட்டும் போதும், மசில் க்ரோ ஆயிரும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான் போல. பட் ஆக்சுவலா ஒர்க் அவுட் எவ்வளவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு டயட்டும் முக்கியம். ஸோ நீங்க எவ்வளவு ஹார்டா ஒர்க் அவுட் பண்றீங்களோ அதே கூட உங்க டயட்டை ப்ராப்பரா ஸ்டார்ட். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணும்போது சீப்பா தான் ப்ரோட்டீன் சோர்ஸ் சொல்றா அப்படின்னு கேட்டான். சரி முட்டை வாங்கி சாப்பிட்றா, ஒரு முட்டை 6 ரூபா தான், அதுல 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொன்னா, முட்டை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லடா அப்படின்னு சொன்னா. அதே ஆளே அடுத்த வாரம் படத்துக்கு போறான், வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான், இது எல்லாத்தையுமே அவன்கிட்ட காசு இருக்கு. ஃபிட்னஸ்ல ஏதாவது ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சமா நீங்க உங்க டயட்ல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை நீங்க ஒரு செலவா பார்க்காம இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாழ்க்கையிலேயே பண்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ண அதே டைம்ல தான் டேவிட் காகின்ஸை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். டேவிட் காகின்ஸ் யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, Goggins is described as one of the toughest men on the planet. டேவிட் காகின்ஸை பத்தி படிச்சு ஓவரா இன்ஸ்பயர் ஆயிட்டு, சரி ஒரு நாள் கூட நான் ஜிம்முக்கு லீவ் போடவே மாட்டேன், வலிச்சாலும் சரி குடிச்சாலும் சரி நான் ஜிம்முக்கு போயே தருவேன், 6 நாள் போவேன் அப்படின்ட்டு ஜிம்முக்கு போனேன். பட் அதனால எனக்கு மசில் க்ரோத் ஆனதை விட எண்ண செலவானதுதான் மிச்சம். ஏன்னா என் மசில் ரெக்கவர் ஆகாதப்பையும் நான் டேவிட் காகின்ஸ் சித்தப்பா பையன் அப்படின்னு நினைச்சிட்டு ஜிம்முக்கு போனேன். ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால நான் போயிட்டு பிசியோட்ட தேவையில்ல 2000 ரூபாய் எனக்கு எண்ண செலவு. ஸோ நீங்க 6 நாள் ஜிம் போனாதான் உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கு அப்படின்லாம் இல்லை. இதோட மெயின் விஷயமே உங்க மசில் ரெக்கவர் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான். மசில் ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா நீங்க அடுத்த நாள் ஜிம் போங்க. இல்ல உங்களுக்கு ரெக்கவர் ஆகல அப்படின்னா நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது தான் பெட்டர். அதனால இதை சாக்கா வச்சு ஓபி போடுங்க அப்படின்னு நான் சொல்லல. பட் ரெக்கவர் ஆகல அப்படின்னா நீங்க அடுத்து பண்ற ஒர்க் அவுட் உங்களுக்கு அட்வான்டேஜை விட டிஸ்அட்வான்டேஜ் தான் ஜாஸ்தியா இருக்கும். சும்மாவே ஒரு காலேஜ் படிக்கிற பையன் நைட்டு சீக்கிரமா தூங்க போனா அது அவன் பரம்பரையா ஆச்சுங்க அப்படின்னு நினைப்பான். அண்ட் அதுவும் நீங்க ஹாஸ்டல்ல வேற இருந்தீங்க அப்படின்னா நைட் நீங்களே நினைச்சாலும் சீக்கிரமா தூங்க முடியாது. நானும் அதே மாதிரிதான் ஆரம்பத்துல ஜிம்ல போயிட்டு ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நைட்டு லேட்டா தூங்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஜிம்ல அடுத்து என்னால ப்ராக்ரஸே பண்ண முடியல. ஏன்னா நம்ம கரெக்டா ஒர்க் அவுட் பண்றோம், கரெக்டா டயட் தானே எடுக்கிறோம், ஏன் நம்மளால ப்ராக்ரஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு அப்ப எனக்கு புரியல. பட் லேட்டரா தான் எனக்கு புரிஞ்சு, எவ்வளவுதான் நீ ஒர்க் அவுட் பண்ணாலும் எவ்வளவு கரெக்டா சாப்பிட்டாலும் கரெக்டா ரெஸ்ட் எடுக்கும் போது தான் மசில் க்ரோ ஆகும். ஸோ எவ்வளவு ஒர்க் அவுட் முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா ரெஸ்ட்டும் முக்கியம். ஸோ அதனால நீங்க ஜிம் போறீங்க அப்படின்னா சீக்கிரமா தூங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ஹாஸ்டல்ல இருந்தீங்க அப்படின்னா ரூம்மேட்டை மண்டையோட அடிச்சு சீக்கிரமா லைட்டா பண்ணுங்க.
நான் எங்க ஊர்ல முதல்ல ஜிம் போனப்போ அந்த மாஸ்டர் வந்து வெறும் ராடை பிடிச்சி பெஞ்ச் பிரஸ் போடுப்பா, முதல்ல ஃபார்ம் பழகு, அதுக்கப்புறமேட்டு நம்ம வெயிட் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு, நானும் முதல் நாள் வந்துட்டு ஒரு சொல்ற பேச்சை கேட்டு கரெக்டா போட்டேன். அப்படியே ஒரு வாரம் போச்சு. அந்த அதுக்கு அடுத்த வாரம் ஒருத்தரை பார்த்தா நல்லா 2 சைடு 2 பிளேட்டை வச்சு ஈஸியா போட்டுட்டு இருந்தான். சரி, அதை பார்த்தோன்னே சரி என்ன இவனே போடுறான், நம்மளும் போடுவோம் அப்படின்ட்டு வெயிட் அது வரைக்கும் வெறும் ராட்ல போட்டவன் டப்புனு 2 சைடு 10 கிலோ லோட் பண்ணி தூக்கி இறக்குனா ராடு மேல போவே இல்லை. சாவு பயத்தை கட்டண்டா பரமாடுற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கத்தி கூப்பிட்டு ஒரே மாதிரி அசிங்கமா போச்சு. அண்ட் அது மட்டும் இல்ல, ராடை தூக்கி சீக்கிரமா விட்டதுல என்னோட லெஃப்ட் ஷோல்டர் பயங்கரமா அடி வாங்கிடுச்சு. என்னால ஒரு வாரத்துக்கு ஜிம்மே போக முடியல. ஸோ இவ்வளவு மைனர் இன்ஜுரிலாம் ஆகாது. நீங்க லிஃப்டிங் பண்ணீங்கன்னா சில சமயம் சீரியஸா இன்ஜுரி ஆகிறது கூட சான்ஸ் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, ஈகோ லிஃப்டிங் மட்டும் செஞ்சிருவே. நான் என்னதான் ஜிம் போன ஆரம்பத்துல நிறைய தப்பு பண்ணி சுத்தமா ப்ராக்ரஸே வரல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அதை கொஞ்சமா கன்சிஸ்டன்டா பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு நான் என்ன பத்தியும் பெருமையா நினைக்கும் போது ஒரு என்கிட்ட கேட்கறான், ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோட்டீன் பவுடர்ல எடுக்கிறீங்க போல, ஆள் பெருசாயிட்டீங்க அப்படின்றான். ஸோ எல்லாருமே இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தாலும் இல்லை கிரியேட்டின் எடுத்தாலும் மேஜிக்கலா நாளைக்கு பெருசா இல்லை. அதெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால மேஜிக்கலா நாளைக்கெல்லாம் பெருசாக மாட்டீங்க. சப்ளிமெண்ட்ன்ற ஒரு அர்த்தமே வந்துட்டு நீங்க மெயினா ஒரு விஷயம் செய்வீங்க, அதுக்கு சப்போர்ட் தான் அந்த சப்ளிமெண்ட். ஸோ நீங்க சாப்பாடுல இருந்து ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை நீங்க எடுத்துக்கிறதுக்கு ப்ரோட்டீன் பவுடருங்கிறது ஒரு சப்ளிமெண்ட். ஸோ உங்களுக்கு கிரியேட்டினும் அதே மாதிரி தான் ஒரு சப்ளிமெண்ட். அது உங்க மெயினா உங்களுக்கு ஃபுட்ல இருந்து அது கிடைக்கல அப்படின்னா அதை நீங்க சப்ளிமெண்டா எடுத்துக்கலாம். மற்றபடி அதை நீங்க எடுக்கிறதுனால மேஜிக்கா நாளைக்கே பெருசாயிருவீங்க அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் என்ன வந்து ப்ரோ நான் எல்லாமே கரெக்டா பண்றேன், கரெக்டா டயட் எடுக்கிறேன், கரெக்டா ஒர்க் அவுட் பண்றேன், ஆனா இருந்தாலும் எனக்கு ப்ராக்ரஸ் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கும் அந்த மாதிரி நான் எல்லாமே கரெக்டா பண்றேன்னு நினைச்சப்போ எனக்கு ப்ராக்ரஸே வரல. பட் இந்த 2 சினாரியோலையும் ஒரு விஷயத்த காமனா செய்ய மாட்டோம், அதுதான் ட்ராக்கிங். நீ என்னதான் வந்துட்டு எல்லாமே கரெக்டா பண்ணாலும் நீங்க 500 கிராம் சாப்பிட வேண்டிய இடத்துல 200 கிராம்ஸ் தான் சாப்பிட்டீங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் இருக்காது. அதே சமயம் நீங்க லாஸ்ட் டைம் ட்ரெயின் பண்ணதை விட நெக்ஸ்ட் டைம் நீங்க ஹெவியா போகணும் அப்படின்னா நீங்க லாஸ்ட் டைம் எவ்வளவு பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்க டயட் அண்ட் ஒர்க் அவுட்டா நீங்க ட்ராக் பண்றதா உங்க ப்ராக்ரஸ்க்கு நீங்க செய்யற பெஸ்ட் திங். மசில் க்ரோத் அப்படின்றது ரொம்பவே ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். நீங்க ரெகுலரா ஜிம் போறீங்க அப்படின்னாலும் நீங்க ஜிம் போயிட்டு வந்து கரடி பிளான் பண்ணீங்க அப்படின்னா பெருசா எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. ஸோ எப்படி நீங்க ப்ராக்ரஸ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்க லாஸ்ட் டைம் ட்ரெயின் பண்ணதை விட நெக்ஸ்ட் டைம் உங்களால ஹார்டரா போகுது அப்படின்னா நீங்க ப்ராக்ரஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸிவ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க லாஸ்ட் டைம் 5 kgல 10 ரெப் போடுறீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி உங்களால 5 kgலயே ஒரு 11 ரெப்போ இல்ல 6 kgsல உங்களால லிஃப்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்க ப்ராக்ரஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்குன்னு நீங்க ஈகோ லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல. பட் அதே சமயம் சும்மா ஜிம்முக்கு போயிட்டு 2 வெயிட்டை தூக்கி வச்சுட்டு வரதுக்கு நீங்க சும்மா வேணும். நீங்க புதுசா ஜிம் போக ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா இந்த ஸ்கில்லும் தேவையில்லை. பட் ஒரே ஒரு ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா நீட் டு பி குட் அட் பீயிங் பேட். அதாவது சொதப்புறதுல நீங்க ஒரு அனுபவசாலியா இருக்கு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எந்த ஃபார்மும் இதுக்கு எப்படி போகணும்னு தெரியாது. ஒர்க் அவுட் பண்றது உங்க உடம்புல பெருசா ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ நீங்க ஆரம்பத்துல ஆப்வியஸா ஒர்க் அவுட் கொஞ்சம் ஸ்லாப்பியா சொதப்படாதான் பண்ணுவீங்க. என்னடா நம்ம மட்டும் ஒர்க் அவுட் போடும்போது சொதப்புறோம், மத்தவங்களாம் சூப்பரா போடுறோம் அப்படின்ட்டு அந்த சொதப்பல் ஸ்டேஜ்லயே வந்துட்டு நீங்க டிஸ்கரேஜ் ஆகி குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் பீப்புள் அங்கதான் குவிட் பண்றாங்க. ஸோ அதனால சொதப்பல் ஸ்டேஜ்ல குட்டா இருந்தீங்க அப்படின்னா எவன்ச்சுவலி நீங்க ப்ராக்ரஸ் பண்ணி ஆக்சுவலா குட் ஆகும். நான் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்கு. அப்போ எனக்கு எஸ்ஐஎஸ்எல் ட்ரெஸ் எடுத்தாலே லூஸா இருக்கும். சரி, இந்த ட்ரெஸ் எல்லாம் மாச்சு நம்ம கரெக்டா ஃபிட் ஆகிற வரைக்கும் நம்ம ஜிம் போனா போதும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஜிம் போனேன். அண்ட் சில மாசத்துல எனக்கு அதுவும் அச்சீவ் ஆயிடுச்சு. சரி, அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன்னா சாட்டிஸ்ஃபை ஆனா அப்படின்னா இல்ல, நெக்ஸ்ட் நான் ஜிம் போறவங்களை பார்த்து அவங்கள மாதிரி பெருசாகணும், இல்லை சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் மாதிரி பெருசாகணும் அப்படின்ட்டு அதை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த இன்ஃபுளுசர்ஸ் அவ்வளவு பெருசா இருக்கவங்க அவங்களா சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்கன்னா இல்ல, அவங்களும் அவங்களோட பெருசா இருக்கவங்களை பார்த்து அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதனால நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓவரா கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா தலைவர் சொன்ன மாதிரி பொம்மனும் பொம்மை இருக்குதான் போறான். சாயங்காலம் எடுக்க ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் இப்ப நைட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நான் அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் தான் சொல்லுவேன். ஸோ இதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.